தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. காரணம் என்ன? இன்னும் 8 மாசத்துல தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. அதிமுக பாஜக ஒரு பக்கம் இணைஞ்சிருக்காங்க, திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் அப்படியே உறுதியாக நிற்கிறது. சமீபத்தில் தான் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பியாக திமுகவின் சப்போர்ட்டோடு சென்றிருந்தார். இப்போ லேட்டஸ்ட் பரபரப்பு என்ன அப்படின்னா, திரு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒரே நாளில் 2 முறை சந்திச்சிருக்காருங்க. முதல் சந்திப்புக்கு பிறகு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். சரி, முதல் சந்திப்பு எங்கே நடந்தது? முதல் சந்திப்பு முதலமைச்சர் கடந்த சில தினங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். பிறகு இப்போ ரொம்ப பரபரப்பாக செயல்படும் மருத்துவமனையிலிருந்தே தன்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அங்கே கூட ரெஸ்ட் எடுக்கலை, அங்கே கூட வேலைகள் செய்து கொண்டிருந்தார். பிறகு இன்றைக்கி தலைமை செயலகம் சென்று விட்டார். அது மட்டும் இல்லை, ரெகுலராக வாக்கிங் போகிறதும் இன்றைக்கி முதலமைச்சர் ரொம்ப பரபரப்பாக காணப்பட்டார். முதலமைச்சர் அவர்கள் அடையாறில் ஒரு பூங்காவில் ரெகுலராக வாக்கிங் போகிற இடம் அது. முதலமைச்சர் அங்கே போகும்போது ஓபிஎஸ் என்ட்ரி கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு பேசும் பொருளானது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இந்த சந்திப்பு என்ன சொல்லப்பட்டது முதல்ல திரு ஓபிஎஸ் தரப்பில் அப்படின்னா, இல்லைங்க, இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தார், நலம் விசாரித்தார். நீங்கள் வீட்டில் சந்திச்சா வேணா ஏதாவது நீங்கள் சொல்லலாம், அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாக்கிங் தானே போனாங்க, இதில் போய் என்ன இருக்குது? நலம் விசாரித்தார், அதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். கொஞ்ச நேரத்தில் தான் அதிரடி அறிவிப்பு வெளியானது. திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் எல்லாமே பக்கத்தில் நின்று கொண்டிருக்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று. அந்த அறிவிப்பை பார்த்து விடுவோம். ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து நீண்ட காலமாக பயணிச்சு இன்னைக்கு அதுலேருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்னங்க? மக்களுக்கு தெரியும் சொல்லிட்டார்ல. ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து நீண்ட காலமாக பயணிச்சு இன்னைக்கு அதுலேருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்னங்க? மக்களுக்கு தெரியும் சொல்லிட்டார்ல. இந்த அறிவிப்பு வந்த பிறகு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அதாவது ஓபிஎஸ் எப்படியும் தனியாக நின்று களம் காண மாட்டார், எப்படியும் ஒரு கூட்டணியில் இணைவார். அது விஜயுடன் கைகோர்ப்பாரா அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுடன் கைகோர்ப்பாரா என்று பேசப்பட்டது. பிறகுதான் அடுத்த அதிரடி காத்திருந்தது. மீண்டும் ஒரே நாளில், அதாவது 2வது முறையாக ஓபிஎஸ் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார். இந்த முறை ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திலேயே சந்தித்தார். ஆழ்வார்பேட்டையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது.